கேள்வி இலக்கம் 1. அண்மையில் இலங்கை மற்றும் இந்தோனேசிய பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் 10வது பாராளுமன்றத்துக்கான தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை பேராசிரியர் கிரிஷாந்த அபேசேன. கேள்வி இலக்கம் 2. இலங்கையில் மிக பெரும் சவாலாக உருவெடுத்து வருகின்ற போதை வஸ்து பாவனையை இல்லாதொழிக்க அரசாங்கம் முன்னெடுக்கும் தேசிய வேலை திட்டத்தினுடைய பெயர் என்ன? விடை முழு நாடும் ஒன்றாக. கேள்வி இலக்கம் 3. இலங்கை தேசிய புலனாய்வு பிரிவினுடைய புதிய தலைவராக அண்மையில் நியமிக்கப்பட்டவர் யார்? விடை நலிந்த நியங்கொட. கேள்வி இலக்கம் 4. அண்மையில் காலமான இலங்கையின் ஊடக வரலாற்றில் புலனாய்வு செய்தியிடல் ஊடக பரப்பில் தனக்கென ஒரு இடத்தை வகுத்த ராவய பத்திரிகையின் ஆசிரியர் பெயர் என்ன? விடை விக்டர் ஐவன். கேள்வி இலக்கம் 5. இலங்கை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக அண்மையில் தெரிவு செய்யப்பட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி யார்? விடை ரங்க திசாநாயக. கேள்வி இலக்கம் 6. இலங்கைக்கான தற்போதைய அமெரிக்க தூதுவருடைய பெயர் என்ன? விடை ஜூலி ஜே சங். கேள்வி இலக்கம் 7. 2026 ஆண்டு 2020 கிரிக்கெட் உலக கிண்ண போட்டிகளை இலங்கையுடன் இணைந்து நடத்தவுள்ள ஆசிய நாடு எது? விடை இந்தியா. கேள்வி இலக்கம் 8. வடமேல் மாகாணத்தில் உள்ள மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மூலங்களை பயன்படுத்துவதற்காக அமுல்படுத்தப்படவுள்ள மின் கடத்தல் அபிவிருத்தி கருத்திட்டத்தின் பெயர் என்ன? விடை நுரைச்சோலை வாரியபுல மின்கடத்தல் அபிவிருத்தி கருத்திட்டம். கேள்வி இலக்கம் 9. வடமேல் மாகாணத்தில் உள்ள மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மூலங்களை பயன்படுத்துவதற்காக அமுல்படுத்தப்படவுள்ள நுரைச்சோலை வாரியபுல மின்கடத்தல் அபிவிருத்தி கருத்திட்டத்திற்கு தேவையான நிதியை வழங்க உள்ள வங்கி எது? விடை ஆசிய உட்கட்டமைப்பு வசதிகள் முதலீட்டு வங்கி. கேள்வி இலக்கம் 10. யுனிசெஃப் அமைப்பின் இலங்கைக்கான பிரதிநிதியினுடைய பெயர் என்ன? விடை எம்மா பிரிக்ஹாம். கேள்வி இலக்கம் 11. பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகின்றது? விடை நவம்பர் 25. கேள்வி இலக்கம் 12. 2025 ஆண்டுக்கான
பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச தினத்தின் கருப்பொருள் என்ன? விடை அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர ஒன்றிணைவோம். கேள்வி இலக்கம் 13. பால்நிலைசார் வன்முறைக்கு எதிராக மேற்கொள்ளும் 16 நாட்கள் வேலை திட்டத்திற்கான காலப்பகுதி என்ன? விடை நவம்பர் 25 முதல் டிசம்பர் 10 வரை. கேள்வி இலக்கம் 14. சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகின்றது? விடை டிசம்பர் 10. கேள்வி இலக்கம் 15. இலங்கையின் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சரினுடைய பெயர் என்ன? விடை சரோஜா சாவித்ரி போல்ராஜ். கேள்வி இலக்கம் 16. அண்மையில் இலங்கையின் எந்த தேசிய திரைப்பட பூங்காவை தனியார் முதலீட்டின் மூலம் இயக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது? விடை ரன்மிகிடென்ன. கேள்வி இலக்கம் 17. இஸ்ரேலுக்கு வேலை வாய்ப்புக்காக இலங்கையர்கள் அனுப்பப்பட்ட போது இடம்பெற்ற ஊழல் குறித்த விசாரணைகள் தொடர்பில் அண்மையில் கைது செய்யப்பட்ட இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவரினுடைய பெயர் என்ன? விடை முகமது ஹில்மி. கேள்வி இலக்கம் 18. அண்மையில் தனது 62 வயதில் உடல்நலக் குறைவால் காலமான பந்துல ஹரிஸ்சந்திர என்பவர் இலங்கையின் எந்த மாகாணத்தினுடைய ஆளுநர் ஆவார்? விடை தென் மாகாணம். கேள்வி இலக்கம் 19. இலங்கையில் எந்த மாகாணத்தில் அதிக அளவிலான மக்கள் சிறுநீரக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர்? விடை வடமத்திய மாகாணம். கேள்வி இலக்கம் 20. அண்மையில் மலேசியாவில் நடைபெற்ற 19 வயதிற்குட்பட்ட மகளிர் ICC T20 உலகக்கிண்ண போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? விடை இலங்கை. கேள்வி இலக்கம் 21. அண்மையில் இலங்கை அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் பரிமாற்ற திட்டத்தினுடைய பெயர் என்ன? விடை ஜியோவி பே. கேள்வி இலக்கம் 22. அண்மையில் இலங்கையை தாக்கிய மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய புயலிற்கு இடப்பட்ட பெயர் என்ன? விடை டித்வா புயல். கேள்வி இலக்கம் 23. இலங்கையில் அனைத்து அவசர நிலைமைகளில் தொடர்பு கொள்வதற்குரிய துரித தொலைபேசி இலக்கம் என்ன? விடை 117. கேள்வி இலக்கம் 24.
இலங்கையில் அண்ணளவாக 5 லட்சம் மாணவர்கள் மற்றும் 1,50,000 ஆசிரியர்கள் பயன்பெறவுள்ள பொது கல்வி நவீனமயமாக்கல் திட்டத்திற்கு நிதி உதவி வழங்குகின்ற வங்கி எது? விடை உலக வங்கி. கேள்வி இலக்கம் 25. அண்மையில் இலங்கையின் ரக்பி சங்கத்தினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை பவித்ர பெர்னாண்டோ. கேள்வி இலக்கம் 26. சர்வதேச நாணய நிதியத்திடம் அதிகப்படியான தொகையை கடனாக பெற்று அதை திருப்பிச் செலுத்த வேண்டியுள்ள நாடுகள் பட்டியலில் இலங்கை எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை 13வது. கேள்வி இலக்கம் 27. உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய குழு 78வது அமர்வில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவரினுடைய பெயர் என்ன? விடை டெட்ரஸ் அதனோம் ஹெப்ரேயஸ். கேள்வி இலக்கம் 28. இலங்கையில் அதிகளவிலான உள்ளூராட்சி மன்றங்களை கொண்டுள்ள மாவட்டம் எது? விடை கண்டி. கேள்வி இலக்கம் 29. இலங்கை போலீஸ் 2025 ஆண்டில் தமது எத்தனையாவது ஆண்டு நிறைவினை கொண்டாடியது? விடை 159வது. கேள்வி இலக்கம் 30. இலங்கை மத்திய வங்கி 2025 ஆண்டு பிரமிட் எதிர்ப்பு தேசிய விழிப்புணர்வு வாரத்தினை ஜூலை 14 தொடக்கம் 18 வரை எந்த துணைப்பொருளின் கீழ் முன்னெடுத்திருந்தது? விடை பெருங்கவலையின் உச்சகட்டம் சூழ்ச்சியான பிரமிட் திட்டம். கேள்வி இலக்கம் 31. அண்மையில் 7 கண்டங்களில் உள்ள 7 மலைகளில் ஏறி சாதனை படைத்த இலங்கை மலையேற்ற வீரரின் பெயர் என்ன? விடை ஜோகான் பீரிஸ். கேள்வி இலக்கம் 33. அண்மையில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக பாராளுமன்றத்தில் வாக்களிப்பு மேற்கொள்ளப்பட்டதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபரின் பெயர் என்ன? விடை தேசபந்து தென்னக்கோன். கேள்வி இலக்கம் 33. அண்மையில் இலங்கையின் 49வது பிரதம நீதியரசராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை பிரீத்தி பத்மன் சுரசேன. கேள்வி இலக்கம் 34. அண்மையில் இலங்கையின் 49வது பிரதம நீதியரசராக தெரிவு செய்யப்பட்ட பிரீத்தி பத்மன் சுரசேன வெளிநாடு சென்றுள்ள நிலையில் குறித்த காலப்பகுதிக்கு பதில் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டிருப்பவர் யார்? விடை ஜசந்த கோதாகொட. கேள்வி இலக்கம் 35.
அண்மையில் உடல் நலக்குறைவால் இந்தியாவில் காலமான மட்டக்களப்பு மாநகர சபையின் முதலாவது மேஜராக பதவி வகித்த முன்னாள் அமைச்சருடைய பெயர் என்ன? விடை செல்லையா ராஜதுரை. தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல புதிய தகவல்களுக்காய். நன்றி.